குரு உங்கள் ராசியில் நல்ல நிலையில் இருப்பது உங்களுக்கு ஒரு பலம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும். ராசிநாதன் புதன் நீசமாகாமல் பரிவர்த்தன குருவால் நீசபங்கம் ஆவதால புதனின் வலு நன்றாக இருக்கும். அதனால் உங்களுக்கு திறமையும் புத்திசாலித்தனமும் கூடும். குடும்பஸ்தானம் மற்றும் அதன் அமைப்புகள் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் நெகட்டிவ் பெருசாக எதுவும் இல்லை. குடும்பத்தில் தாயின் ஆதரவு போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். தந்தையுடனான உறவுகளில் தான் கவனம் வேண்டும். தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் சனியோட சேர்ந்து இருக்கு. கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த பாதிப்பும் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் தான். அப்புறமா சூரியன் லாபஸ்தானமான மேசத்தில் உச்சமாவதால பிரச்சனைகள் சீராகும். அதோட தந்தைக்கு ஆரோக்கியத்திலும் முதல் பாதியில் கவனம் வேண்டும். இதை தவிர கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் நன்றாகவே இருக்கும். குழந்தைகளாலும் சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான அமைப்பு, உறவினர்கள் வருகை அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் தந்தை சார்ந்த விஷயங்கள் தவிர அனைத்தும் சேஃப் சைடில் தான் காட்டுகிறது. பெண்களுக்கு புதிதாக ஆடை ஆபரணங்கள் சேரும் யோகம் உண்டு. குடும்ப நிர்வாகத்தில் சிக்கனமாக இருக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதம் உங்கள் கவனத்தை மீறி செலவுகள் கூட வாய்ப்பு இருக்கு. உறவினர்களுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக கவனமாக பேசுங்க. புதன் மீனத்தில் இருக்கு. செவ்வாய் சனி சேர்க்கை தரும் அக்னிமாருத யோகம் பாதிப்பை தரும் யோகம் என்பதால் பேச்சில் கவனம் முக்கியம். மே மாதத்திற்கு பிறகு இந்த தாக்கம் குறைந்துவிடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஆஃபீஸில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பதவி உயர்வு அல்லது பாராட்டுக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருமணத்திற்கு வரன் பார்க்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி ராசியில் தன் சுயபலத்துடன் இருந்து உங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு வகையில் சிறப்பு. 5 சுக்கிரனும் 11ஆம் இடத்திலிருந்து அந்த 5ஆம் வீட்டையே பார்ப்பதால் நல்ல வரன்கள் வர ஆரம்பிக்கும். இந்த வருடத்திற்குள் திருமணம் நடக்கும் யோகம் உள்ளது. புத்திர பாக்கியத்திற்கும் இந்த மாதம் குரு 5ஆம் வீட்டை பார்ப்பதாலும் அதே இடத்தை 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனும் பார்ப்பதால் மிதுன ராசி பெண்களுக்கு இயற்கையாகவே கருத்தரிக்கும் அமைப்பு காட்டுகிறது. அடுத்து மிதுன ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. கொஞ்சம் கவனச்சிதறல்கள் அல்லது ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புள்ளதால் படித்ததை எழுதி பார்ப்பது நல்லது, அல்லது அதிகாலையில் படிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்வது நல்லதாகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தடைகள் பல வந்தாலும் பிடிவாதமாக உழைப்பை போட்டால் மட்டும்தான் வெற்றியை பார்க்க முடியும். சூரியன் சனி மற்றும் செவ்வாய் சனி இணைவு உங்களுக்கு சாதகமாக இல்லை. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 10ஆம் இடத்தில் கர்மகாரகனான சனி இருப்பதால் தொழிலில் பொறுப்புகள் கூடும். புதிய முதலீடுகள் செய்ய தூண்டும். அதே சமயம் கூட செவ்வாயும் சூரியனும் இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தவறாக வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை.